ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பாளையபட்சத்துக்கு பண்ண போற கூட்டு வந்து அவரைக்காய் கூட்டு அரைச்சி விட்டு பண்ண போறேன். அதுக்கு என்னன்னா, முதல்ல கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துன்னு நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புடி பயத்தம் பருப்பும் ஒரு 4 கடலை பருப்பும் போட்டு இதை வந்து ஒரு 3/4 வேக வச்சிருக்கேன். ஏன்னா கூட்டுக்கு வந்து ரொம்ப மசிஞ்சுட்டுனா பருப்பு அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால அப்படி வேக வச்சிருக்கேன். இதை வந்து தனியாக தான் நான் வேக வைக்க போறேன், குக்கரில் வைக்கல. அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன அரைச்சி விட போறோம்னா, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் மிளகு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. இது நம்ம பொடியாக அரைச்சி வச்சோம். அப்புறம் வந்து ஜீரகம், பெருங்காயம், இந்த 4 தான் நமக்கு தேவையான பொருட்கள் அரைச்சி விடுறதுக்கு. இதோட நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ இது வந்து பொடியாக அரைச்சி வச்சுட்டோம்னா உங்களுக்கு சப்போஸ் காரம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லை அவ்வளோ போட வேண்டாம் தோணித்துன்னா கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா எல்லா விழுதையும் அதில் போட்டு கலக்கும்படியாக ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை தனியாக அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு இதுலேருந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுண்டு துருவின தேங்காயையும் போட்டு அரைச்சிட்டு கலந்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம இந்த அவரைக்காயை அதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க, அவ்வளோதான். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக ஜலம் விட்டு வேக விடுங்க, வெந்து போயிடும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு மிளகா பொடி போடலாம். சரி மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு. கொஞ்சோண்டு இதில் லைட்டாக உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு மட்டும் லைட்டாக, ஏன்னா அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தனியாக போடுவோம். அதனால இதுக்கு கொஞ்சமாக போட்டு இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அந்த பொடியை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பொடி அரைச்சாச்சு. கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. நான் வந்து தேங்காய் போடாமல் தான் அரைச்சிருக்கேன் இதை. இப்போ அவரைக்காய் வந்து 3/4 வெந்துடுத்தோ. இப்போ வந்து இந்த பருப்பையும் இது நம்ம இதில் போட்டுடலாம். பருப்பையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா எல்லாம் நல்லா இதுவாகட்டும். பருப்பும் வேகணும், அந்த காயும் வேகணும். வேகட்டும், காமிக்கிறேன். அவரைக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுத்தோ. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பொடி, இந்த பொடி நான் எல்லாத்தையுமே போட்டுறேன். ஏன்னா இது வந்து நான் கரெக்டாக தான் அரைச்சிருக்கேன், அதனால எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதோட சேர்த்துட்டு நல்லா கலரிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா கெட்டி ஆகிடும். நம்மளோட பொரிச்ச மாலையபட்ச கூட்டு ரெடி. அவ்வளோதான். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், பூரி, எந்த இதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். சாதமும் பிசினி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை திரும்ப பாரிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போடுறதுனால டைஜஷனுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இது கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை இதில் போட்டுடுறேன். அவ்வளோதான். இதுக்கு கொஞ்ச நேரம் ஒரே செகண்ட் தான் போகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப பாரி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை இதில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். நம்மளோட அவரைக்காய் பொரிச்ச கூட்டு மாலையபட்சத்துக்கு இது தாராளமாக பண்ணலாம். இது ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நம்ம வந்து வேறு எல்லா காய்கறியும் போட்டு இதே மாதிரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். Subscribe me please.